ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் வைஷ்ணவி. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை காதல் மட்டும் இல்லை, மனசை தொட்டுருக்கும் ஒரு பயணம். உன் அருகில் உருகும் நான். இந்த கதையை முழுசாக கேளுங்க, உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாப்டர் 25. என்றும் நீ. அந்த நாள் இதுதான் காதல்னு தோணுது. அர்ஜுன் சொன்ன அந்த வார்த்தை மீரா மனசுல இன்னும் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. நாட்கள் நகர்ந்தது. ஆனா இந்த முறை அவர்கள் காதல் மட்டும் நகரல, அது வேறொன்ற ஆரம்பிச்சது. ஒரு மாலை. மீரா, நாளைக்கு ஃப்ரீயா? அர்ஜுன் கேட்டான். ஏன்? ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறேன். அவள் சிரிச்சா. மீண்டும் சஸ்பென்ஸா? லாஸ்ட் டைம். அடுத்த நாள் மழை பெய்து முடிந்த குளிர்ந்த மாலை. அவர்கள் கடற்கரைக்கு வந்தாங்க. அலைகள் கரையை தொட்டுக்கிட்டே இருந்தது. காற்று மெதுவா வீசியது. சூரியன் மறைய ஆரம்பிச்சிருந்தான். இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? மீரா கேட்டா. அர்ஜுன் சில செகண்ட்ஸ் அமைதியா இருந்தான். பிறகு அவளை பார்த்தான். நான் ஒரு விஷயம் சொல்லணும். அவள் இதயம் வேகமா அடிச்சது. சொல்லுங்க. அவன் சிரிச்சான். நம்ம ஃபர்ஸ்ட் மீட், நம்ம ஃபைட்ஸ், நம்ம டிஸ்டன்ஸ், நம்ம ரீயூனியன் எல்லாமே நினைவுல இருக்கு. அவள் கண்கள் கலங்குச்சு. எனக்கும். அவன் மெதுவா அவள் கையை பிடிச்சான். மீரா, நான் பர்ஃபெக்ட் இல்லை. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். சில நேரம் கோவப்படுவேன், சில நேரம் ஓவர் திங்க் பண்ணுவேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறாது. அவள் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன? அவன் மெதுவா சிரிச்சான். நான் உன்னை காதலிக்கிறது. அவள் கண்களில் நீர் வழிஞ்சது. அர்ஜுன், நான் முன்னாடியே காதலை பார்த்து பயந்தேன். ஆனா இப்போ உன்னை இழப்பதற்கு தான் பயமா இருக்கு. அவன் சிரிச்சான். அப்படின்னா எங்கேயும் போகாத. அவள் சிரிச்சுட்டே அழுதா. போக மாட்டேன். அந்த மாலை அலை சத்தத்துக்குள் இரண்டு இதயங்கள் ஒரே பதிலை கண்டுபிடிச்சது. வீடு. ஏன்னா சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்கு வர்றதில்லை, நம்ம வாழ்க்கையாவே மாறிடுவாங்க. மீரா மெதுவா அவன் தோளில் சாய்ந்தான். அவர்கள் சூரியன் மறைவதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த முறை பயம் இல்லை, தூரம் இல்லை, பிரிவு இல்லை, காதல் மட்டும். சில காதல்கள் முடிவதில்லை, அது புதிய வாழ்க்கையா ஆரம்பிக்கும். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வைஷ்ணவி ஆடியோ நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல அடுத்ததாக எந்த மாதிரி லவ் ஸ்டோரி கேட்கணும்னு சொல்லுங்க. நான் உங்க வைஷ்ணவி. மீண்டும் ஒரு புதிய காதல் கதையோடு சந்திப்போம்.